உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இயக்குனர் அகத்தியன் பேரு, ஞாபகம் இருக்கா? அகத்தியன் பிரமாதமான இயக்குனர். அவர் எழுதின பதிவு, எது பெருமதி, எது முக்கியம். அவர் ஸ்ட்ரகிளிங் பீரியடு, சென்னையில் கஷ்டப்படுறார், ஏதோ ரூம்ல தங்கி கஷ்டப்படுறார். கதை எழுதியிருக்கார், எல்லா கதவுகளையும் தட்டி கதை கொடுத்துருக்கார். இன்னும் யாருக்கிட்ட தான் அழைப்பு வரல, ஃபோன் மட்டும் வருது, ட்ரங்க் கால், அப்பா செத்துட்டார். படிச்சு அழுதுங்க நான். அப்பா செத்துட்டார், போனோம், சாவுக்கு போனோம், காசு இல்லை, கெஞ்சி கேட்டு யார் யாருக்கிட்டையோ போயிட்டார். வந்துட்டார் 2 நாள்ல. ஸ்ட்ரகிளிங் பீரியட் ஆரம்பம், மறுபடியும் கால் வருது, ட்ரங்க் கால். 16வது நாளுக்கு வரணும். 1500 ரூபாய் இல்லாமல் போக முடியாது. இது 200 ரூபாயில போயிட்டு வந்துட்டார். 1500 ரூபாய் இல்லாமல் அப்பா சாவு 16ஆம் நாள் போக முடியாது, காரியத்துக்கு போக முடியாது. நேரா ஒவ்வொரு கதவா தட்டுறார், யார் கதவும் திறக்கல. ஒரு கதவு திறந்தது. அந்த கதவை திறந்தவர் இப்போ உயிரோட இல்லை, மணிவண்ணன் சார். கதவு என்னப்பா, வாப்பா உட்காருப்பா. சார் அப்பா இறந்துட்டார் சார். உட்காருப்பா முதல்ல. நான் ஊருக்கு போனேன் சார், காரியம், 1500 ரூபா வேணும், சும்மா தர வேணாம் சார். கவனிங்க, சும்மா தர வேணாம் சார். நான் உங்ககிட்ட ஒரு கதை கொடுத்துருக்கேன்ல, ஆமாம், அதை நீங்களே வச்சுக்கோங்க சார், எந்த இல்லை இனிமேல் கதை. 1500 ரூபாய்க்கு நான் அதை வித்துட்டேன் சார், எனக்கு 1600 ரூபா கொடுங்க. சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னாரா, டேய் நீயும் கலைஞன் நானும் கலைஞன்டா, அது 1500 ரூபாய்க்கு விற்கிற கதையாடா அது. இந்தா நான் தரேன் 1500 ரூபா, நீ போயிட்டு வா, அப்புறமா பேசிக்கலாம். அவர் போகிறாரு, அப்புறமா திரும்பி வராரு, நிறைய படங்கள் பண்ணுறார். மணிவண்ணனை வச்சே 6-7 படம் பண்ணிட்டார். இப்படியே காலம் உருண்டு போச்சு. 10-12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் எழுதுறாருங்க இந்த குறிப்பை. நீங்கள் முடிஞ்சால் அந்த குறிப்பில் போய் பாருங்கள், அந்த ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள், இந்த குறிப்பு இருக்குது. போய் அவர் மறுபடியும் அவர்கிட்ட போய் சந்திக்கும்பொழுது, சார் எவ்வளோ நாள் சார் ஆச்சு உங்களை பார்த்து, என்னப்பா எப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் சார். சார் உங்களுக்கு நான் ஒரு 1500 ரூபா கொடுக்க விட்டுட்டேனே சார், நான் கடனில். இல்லைப்பா நீ அதை கொடுத்துட்டப்பா. இல்லை சார் நான் கொடுக்கல. நீ எனக்கு இது வரைக்கும் எவ்வளோ படம் பண்ணியிருக்கடா? 6-7 படம் பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா? நீ எவ்வளோ சார் கொடுத்துருக்கேன்? ப்ரொடக்ஷனில் கேட்டால் தான் சார் 75 லட்சம் ரூபா கொடுத்துருக்கடா. இருந்தாலும் அந்த 1500 ரூபா கடன் தானே சார். மணிவண்ணன் சார் சொன்னதை எழுதிட்டு போங்க மனசில். வாசிப்பு என்ன செய்யுங்கிறதுக்கு சொல்கிறேன். அவர் சொன்னார், இல்லைடா இந்த பிரபஞ்சம் கையில் 75 லட்சம் ரூபா வச்சுக்கிட்டு கீழே பார்த்துக்கிட்டே இருந்ததா. ஒரு பையன் அலைஞ்சிக்கிட்டே இருந்தான் அப்பா காரியத்துக்கு போகிறதுக்கு 1500 ரூபா தேடி. இந்த பையனுக்கு யார் 1500 ரூபா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த 75 லட்சம் ரூபா கொடுத்துறதுன்னு இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சுரா. நான் கொடுத்த அந்த காசு எனக்கு அது கொடுத்துருச்சுரா, நான் வசூலாயிடுச்சுரா, போடா போடா போடான்னாராம். நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் வேறு வடிவத்தில் வந்து நம்மை சேரும்.